இதுதான் கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியுமா? இல்லை அது ஒரு காருக்கும் மாறும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம கார் வாங்கினதுக்கப்புறமா நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். அதில் முக்கியமாக ஒன்று தான் நம்ம கிளஸ்டரில் வர்ற வார்னிங் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு பயத்தை உருவாக்குறது அந்த லைட்ஸ் தான். அதில் ரொம்ப முக்கியமானது இந்த இன்ஜின் செக் லைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த இன்ஜின் செக் லைட் அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சுன்னா என்ன மீனிங்? நம்ம இம்மீடியட்டாக காரை ஓட்டாமல் நம்ம ரோடில் நிப்பாட்டிடணுமா, இல்லை அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெமோவோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வார்னிங் லைட்ஸ்னால் என்ன? கிளஸ்டரில் காமிக்கிற நிறைய வார்னிங் லைட்ஸ்லாம் இருக்குது. அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு யூஸராக அந்த காரில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் மினிமலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு லைட்டுக்கும் மீனிங் உங்களோட காரோட மேனுவலில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. பட் இது ஓரளவுக்கு ஜெனரிக்காக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த லைட்னா இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லி அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தான் இந்த இன்ஜின் செக் லைட். பட் ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோவாக டீட்டெயில்டாக டெமோவோட நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த செக் லைட் அப்படிங்கிறது என்னது? இன்ஜின் செக் லைட் அப்படிங்கிறது சம்திங் ரிலேட்டட் டு இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது அந்த இன்ஜினுக்கோட கனெக்ட் ஆகிருக்கிற நிறையா விஷயங்கள், எக்ஸாஸ்டாக இருக்கலாம், இன்டேக்காக இருக்கலாம், ப்ளஸ் இன்ஜின், இந்த மூணுமே சேர்த்து தான் இந்த செக் லைட் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுது. இப்போ அதில் சென்சார் கொடுக்குற வேல்யூஸில் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா இந்த செக் லைட் உங்களுக்கு இம்மீடியட்டாக க்ளோ ஆகும். அப்போ இந்த செக் லைட் எக்ஸாஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் சென்சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சிஜன் சென்சாரில் 2 இருக்கும். ஒன்று கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டருக்கு அப்புறமா ஒன்று இருக்கும், முன்னாடி ஒன்று இருக்கும். இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸை வச்சு தான் என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி உள்ள இன்டேக்கோட பெர்ஃபார்மன்ஸையும் செக் பண்ணும். உங்களுக்கு தெரியும் உள்ளே ஃபியூவல் அண்ட் ஏரோட மிக்சர் தான் இன்ஜின்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லி. அது எந்த அளவுக்கு ரிச்சாக இருக்குது, எந்த அளவுக்கு லீனாக இருக்குது, அதாவது ஃபியூவல் அதிகமாக இருக்கா இல்லை ஆக்சிஜன் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத அந்த கேட்டலிட்டிக்கு முன்னாடி இருக்கிற சென்சார் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணும். அதுக்கு ஏத்தாப்பில் உள்ள இன்டேக்கை அது டியூன் பண்ணி எடுத்துக்கிடும் இசிஎம்மோட யூசேஜ் வழியாக. சரியா? அப்போது இந்த மாதிரி சென்சார்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இதை ரீட் பண்ணி அந்த செக் லைட்டை உங்களுக்கு கொடுக்குது. அப்போ இது என்னென்ன மாதிரி பாசிபிலிட்டியிலலாம் இந்த செக் லைட் எரியும், எப்படி இது ரியலாக என்னென்ன பார்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ லைவாக ஒரு இடத்துக்கு போய் ஒரு டெமோவாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம காரில் இருக்கிற அந்த ஒரு சென்சார்ஸை ரிமூவ் பண்ணி எப்படி செக் லைட் உருவாகுது, இது எப்படி நம்ம கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற டெமோ இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் போர்டில் காரில் இருக்கிற அந்த வயர் ஹார்னஸோட கம்ப்ளீட் செட்டப் இங்கே ஓப்பனாக வச்சுருக்காங்க. இங்கே தான் அந்த டெமோ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு இந்த டெமோ காமிக்க போகிறது யார் அப்படின்னா, நம்ம சேனலில் ஏற்கனவே நிறையா வீடியோஸ் வந்திருக்காரு. நம்மளோட செல்வா ப்ரோ நம்ம கூட இருக்காரு. ஹாய் ப்ரோ, ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஸோ செல்வா ப்ரோ பற்றி உங்களுக்கு தெரியும், இசிஎம் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். இசிஎம் ரிலேட்டடாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்குறோம். அதில் செல்வா ப்ரோ தான் நமக்கு அந்த ஒரு ரிசர்ச் கண்டென்ட்டில் நமக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ, ஃபஸ்ட்டு இந்த செக் இன்ஜின் லைட் அப்படிங்கிறது என்னங்கிறத நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக அந்த செக் இன்ஜின் லைட்ங்கிறது என்னென்ன காரணத்துக்குனால அது எரியும்? இப்போது செக் இன்ஜின் லைட்னா இப்போ நீங்கள் மீட்டரில் பார்த்துருக்கீங்க, நீங்கள் இப்போ ஜூம் பண்ணி காமிச்சிங்க. இப்போது செக் இன்ஜின் லைட்ன்றது காரில் மெயினாக இன்ஜின் சம்மந்தப்பட்ட வார்னிங், இன்ஜின் எக்ஸாஸ்ட்டு, சம்டைம்ஸ் கியர் பாக்ஸ் சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி மெஜாரிட்டியாக பெரிய ப்ராப்ளம்னு நினைக்கிறத ஃபுல்லாக இன்ஜினை ஃபுல்லாக இதில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ இது எதுக்காக வரும்னா, அப்போது இன்ஜின் சம்மந்தப்பட்ட நிறைய சென்சார்ஸ் இருக்குது. இப்போ உள்ளே ஏர் என்டர் ஆகுது, இன்ஜினுக்குள்ளே ஃபியூல் உள்ளே என்டர் ஆகுது, எக்ஸாஸ்ட் வெளில வருது. இது எல்லாமே இன்ஜின் சம்மந்தப்பட்ட சிஸ்டம் தான். அப்போ இது எதில் எந்த ஃபால்ட் வந்தாலும் உங்களுக்கு செக் லைட் வரும். இப்போ ஒரு இன்டேக்கில் ஒரு ஏர் மெஷர் பண்ணுற ஒரு சென்சாரில் ஒரு ஃபால்ட்னாலும் செக் இன்ஜின் லைட் வரும். எக்ஸாஸ்ட்டில் போகிற ஒரு ஓட்டோ சென்சாரில் ஒரு ஃபால்ட்னாலும் செக் இன்ஜின் லைட் வரும். அப்போ இன்ஜின் சம்மந்தப்பட்டதில் எந்த சென்சாரோ, எந்த ஆக்டிவேட்டர்ஸோ, எந்த ஒயரிங்லேயோ, இல்லை இன்ஜின்லேயே சின்னதாக ஒரு ஹார்ட்வேர் ப்ராப்ளம் இருந்தாலோ அப்போது உங்களுக்கு இன்ஜின் செக் லைட் தான் வரும். ஓகே, அப்போது இந்த செக் லைட் எரிஞ்சால் இதுதான் கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியுமா? இல்லை அது ஒரு காருக்கும் மாறுமா? இப்போது இந்த செக் லைட் உங்களுக்கு எரியுது. இப்போ வண்டி நீங்கள் இப்போ இன்னொன்று இருக்குது இதில். இப்போ இந்த இன்ஜின் செக் லைட் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் முதல்ல இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ எரியிற செக் லைட்டுக்கு நீங்கள் ஃபால்ட் இல்லை. வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வரது தான் ஃபால்ட்டு. முதல்ல அது ஓகே. இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எண்டில் ஒரு செக் லைட் எரியுதுன்னு வச்சுப்போம். இப்போது நான் சொன்ன மாதிரி எந்த சென்சார் வேணாலும் ஃபால்ட் இருக்கலாம். இப்போ இன்ஜின் செக் லைட் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான்
இன்ஜினில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குன்னு தெரியப்படுத்த மட்டும்தான் சென்சார். இப்போ என்ன ஃபால்ட்டுன்னு உங்களுக்கு தெரியணும்னா அது நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ செக் லைட்டை பார்த்தோன்னே ஒரு ஃபால்ட் இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்ல முடியாது. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் பார்த்தாகணும். ஓகே, இப்போது மேபி வியூவர்ஸ்க்கு இந்த ஒவ்வொரு சென்சாரும் என்னென்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ஃபிசிக்கலாக காமிச்சு அது டிஸ்கனெக்ட் ஆனால் நமக்கு அங்கே என்ன வருது அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு காமிக்க முடியுமா? இப்போ நார்மலாகவே இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு ஓட்டு சென்சார் அப்படின்னா இதில் வரக்கூடிய ஃபால்ட்டுக்கு உங்களுக்கு ஓட்டு சென்சார்ன்ற மாதிரி ஒரு ஃபால்ட் வரும். இப்போ எம்ஏஎஃப் சென்சாரை கழட்டினோம்னா எம்ஏஎஃப் சென்சார்ன்ற ஃபால்ட் வரும். அப்போது ஒரு சென்சாருக்கும் என்ன பேர் வச்சிருக்காங்களோ அது சம்மந்தப்பட்ட ரிலேட்டடில் இருக்கிற ஃபால்ட்டை வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேன் டூலில் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. நான் உங்களுக்கு அதை இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டு வந்த வெஹிக்கிளை இப்போ இந்த வெஹிக்கிளில் இப்போ காமிக்கிற ஃபால்ட் எல்லாம் நம்ம இப்போ ஒரு செக் பண்ணலாம். இப்போ என்னென்ன ஃபால்ட் இங்கே காமிக்குது, அதில் வந்து இப்போ ரியலாக நம்ம என்ன ஃபால்ட் வேணாலும் இப்போ உருவாக்கி காட்டலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்சாரில் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபால்ட் வரணும். இப்போ இது வந்து ஓட்டோ சென்சார்னு வச்சுப்போம். இந்த ஓட்டோ சென்சாரில் ஒரு ஃபால்ட் ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னா இந்த சென்சார் வந்து இசிஎம்மோட ஒயரிங் மூலிமா கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ஒயரிங்கில் ஃபால்ட்னாலும் கண்டிப்பாக இந்த சென்சார் ஃபால்ட் தான் காட்டும். இப்போ இந்த சென்சாரே இப்போ டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் எனக்கு அதே ஃபால்ட் தான் காட்டும். இப்போ நான் இந்த சென்சாரோட கப்ளரை நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் அப்போ எனக்கு அதே ஃபால்ட் தான் காட்டும். அப்போ இது வந்து ஃபால்ட்டை நம்ம இதில் பார்த்ததுக்கு அப்புறமா எடுக்கக்கூடிய கரெக்டிவ் மெஷர். இப்போ இதில் நான் இப்போ இந்த ஃபால்ட்டை ஜெனரேட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட்டர் கண்ட்ரோல் சர்க்யூட் லோ, இது வந்து ஓட்டோ சென்சாரோட ஒரு பார்ட்டு. ஓட்டோ சென்சாரில் பார்த்தா 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து ஹீட்டரு, இன்னொன்று வந்து சென்சார். 2 விஷயம் இருக்கும். அதில் வந்து இப்போ இந்த ஹீட்டரோட ஃபால்ட்ன்றது வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆக சென்சாருமே ஃபால்ட்டு தான். இப்போ நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு அது ரிலேட்டடாகவே கூட ஃபால்ட் வரும். இந்த மாதிரி வந்து அதோட சென்சார் வந்து இப்போ ஒர்க்கிங்கில் இல்லைன்ற மாதிரி ஃபால்ட் வரும். அப்போது இப்போ இசிஎம் ரெக்கார்ட் பண்ணுற ஃபால்ட்டு சென்சார் சுத்தமாக ஒர்க் ஆகலைனாலுமே ஃபால்ட் ரெக்கார்டாக தான் ஆக போகுது. சென்சாரில் ஏதாவது சின்னதாக ஒரு டேட்டா வந்து வர வேண்டிய டேட்டா வரலை, இல்லை கொஞ்சம் டேட்டா சேஞ்ச் ஆகுதுனாலும் ஃபால்ட் ரெக்கார்டாக தான் போகுது. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நேம் போட்டு உங்களுக்கு ஃபால்ட் ரெக்கார்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த நேமோட சென்சார் எங்கன்றதை பார்த்துட்டு அந்த சென்சாரை கண்டுபிடிச்சிட்டு எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ இது வந்து எக்ஸாஸ்ட் சென்சார், ஓட்டோ சென்சார். அப்போ எக்ஸாஸ்ட்டில் வரும். இப்போ இன்டேக்கில் ஏர் ஒரு ரூட்டில் உள்ளே வருது அப்படின்னா அங்கே எம்ஏஎஃப் சென்சார், மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார். இப்போ பெட்ரோல்னா இப்போ த்ராட்டில் பாடி வரும். அதுக்கப்புறமா ஏர் வந்து உள்ளே வந்து என்டர் ஆகி இன்ஜின் கம்பஷன் சேம்பருக்குள்ள வந்து போய்டும். அப்போ ஃபியூல் ஒரு ரூட்டில் வருது அப்படின்னா ஃபியூலில் வந்து இப்போ டேங்க்லேருந்து வருது, அங்கேயே மெஷரிங் சென்சார் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபியூல் வந்து வர ரூட்டில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்ற சென்சார் இருக்கும். அதுக்கடுத்து ஹை ப்ரெஷர் பம்பு இந்த மாதிரிலாம் வந்துட்டு கடைசியாக இன்ஜெக்டர்ஸ் வந்துடும். இந்த மாதிரி வந்து